நட்புகளோட நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பொதுவாக வந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னா இது லப்பர் பந்துக்கு முன்னாடி நான் கமிட்டான ஒரு படம். இந்த பஞ்சத்தில் இருக்கும்போது பாயசம் கிடைச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அது மாதிரி ஒரு படம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக காமெடி ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பெட்டர் மேக்ஸ் படங்கள் எல்லாம் காமெடி ரோல் பண்ணிட்டு இருந்தேன். பாம்பில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக விஷால் ப்ரோ பிளேஸ் பண்ணி எனக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு மூவ் ஆன் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ பிரதர். பொதுவாக சில நேரங்களில் சில மனிதர்களை நம்ம மீட் பண்ணுவோம். அப்படி சில நேரங்களில் சரியான நபர்களை மீட் பண்ணால் நம்மளோட லைஃப் மூவ் ஆன் ஆகும். அப்படி நான் மீட் பண்ண நபர் தான் விஷால் வெங்கட். கிட்டத்தட்ட 2021 அவருக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன், பிரதர் உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் சில நேரங்கள் சில மனிதர்களோட ப்ராக்ரஸ் போயிட்டு இருந்தது. அப்போ ஆல்ரெடி வந்து ஆடிஷன்ஸ்லாம் ஓவர் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி பட் பரவாயில்ல, பட் ஆனால் டெஃபினட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த படத்தில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கட்டு. அதுக்கப்புறம் 2023 அவர்கிட்ட எனக்கு ஒரு மெசேஜ், ப்ரோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு. பாருங்களேன், ஒரு 2 இயர்ஸ் கேப்பு எந்த ஃபாலோவுமே இல்லை அவர்கிட்ட. அவரும் எனக்கு எந்த மெசேஜ் பண்ணல. கூப்பிட்டு அவர் வந்து அந்த கேரக்டர் கொடுத்தாரு. எனக்கு லப்பர் பந்துக்கு முன்னதாக என்னை நம்பி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா என்னை வந்து ஒரு பிளேஸ் பண்ணதுக்கு விஷால் வெங்கட் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லவ் யூ. யூஸ்வலா ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னும் போது நிறைய மிகைப்படுத்தி சொல்லல அவரை. நாசர் சார் வந்து இந்த கெப்ரி பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் 1 லான்ச் ஆகும்போது சொன்னாரு, இதுல நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரைடுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு. அதை நாங்க எல்லாருமே உணர்ந்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அதை உணர்ந்துருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மோர் ஓவர் இங்க எல்லாம் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஐம் ஸோ பிளஸ்ட். அண்ட் டு பி ஆனஸ்ட் டி-மான் சாரோட பயங்கரமான ஃபேன் சார். ஆக்சுவலா நாங்கள் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ்ல நீங்க மியூசிக் பண்ண பாடல்கள் மிமிக்ரி பண்ணி நான் கைத்தட்டு வாங்கியிருக்கேன். ஈவன் கண்டாங்கி சார், விஜய் சாரோட வாய்ஸ், அப்புறம் ஃபீமேல் வாய்ஸ்லாம் பாடி அப்படின்லாம் பாடி கிளாப்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் சார். நான் நம்பவே இல்லை உங்க பக்கத்தில் நான் இப்படி உட்காருவேன்னு. கொஞ்சம் அப்படியே சோரிங்காக தான் இருந்தது. அண்ட் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என் ஃப்ரெண்ட் வீட்டில் நடந்தது. இது சொன்னா கொஞ்சம் மிகைப்படுத்தலமா இருக்கும், பட் இருந்தாலும் சொல்றேன். உங்களோட பாட்டு வந்து ஒரு திருட்டை தடுத்துருக்கு சார். ஆக்சுவலா உண்மை. இந்த மாதிரி திருட வந்திருக்கான் வீட்டில் ஒரு ஆள், ஒரே ஆள் தான் என் ஃப்ரெண்டு. ஃபுல்லா வந்து நைட் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். மிட் நைட்ல உள்ள போயிருக்காங்க. அப்ப திருட வந்து 2 பேர் வந்திருக்காங்க. தட்டி விட்டு ஒரு ரிமோட் கீழே விழுந்து ஆன் ஆயிடுச்சு சார். அப்ப சன் மியூசிக்ல பாட்டு போயிட்டு இருக்கு. அந்த பாட்டு சேவ் பண்ணிருக்கு. என்ன பாட்டுன்னு நீங்க எல்லாம் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஒன்றொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய். 2வது வரி டக்குன்னு எந்திரிச்சா திருட புடிச்சாங்க. போலீஸ் வந்துட்டாங்க. அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுங்க சார். சார் நீங்க ஒரு திருட்டை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க சார். அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது ABC 3 ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு C ஆடியன்ஸை டக்குன்னு கவர் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இளையராஜா சாருக்கு அப்புறம் டி-மான் சார் அதை பட்டி தொட்டி எல்லாம் பண்ணுவாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க ஒவ்வொரு மேடை நிகழ்ச்சிகள், கச்சேரிகள், ஷோலெல்லாம் சாரோட பாட்டுகள் ரிப்பீட் மோட்ல போயிருக்கு. ஸோ அப்படி சீசன் டக்குன்னு பிடிச்சிட முடியாது. சார் வந்து வேற லெவல் சார் அதுல. ஸோ இன்னைக்கு விழாவின் நாயகன். ஸோ இன்னும் நிறைய நான் உங்களோட பாடல்களை பாடி மிமிக்ரி பண்ணி கைத்தட்டு வாங்கின காலங்கள் போய் நீங்க பிஜிஎம் பண்ண மியூசிக் பண்ண படத்துல நான் இருக்கேன்னு சொன்னது ஸோ கிளாட் சார். தேங்க்யூ. அண்ட் முக்கியமா எங்க அண்ணன் கால் வெங்கட் அண்ணனோட 3வது படம் எனக்கு பெட்டர் மேக்ஸ் லப்பர் வந்து இப்ப பாம். அவர் ஸ்டைலே சொல்லணும்னா மாரி படத்துல ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, ஏரியால கூட விட்டுங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் லெவலே மாறிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் உண்மையை சொல்லணும்னா ஏரியால சாப்பிட்டு நடிச்சிருந்த ஆள் பாரு. அதுக்கப்புறம் குட்டி குட்டியா படம் பண்ணி இன்னைக்கு ஒரு நட்ச தான் படமே ஓடுகிற லெவலுக்கு வந்துச்சு. ஏரியால பெரிய தெய்வம் அவரு அப்படின்ற மாதிரியான நிலைமை. அண்ணன் வாரத்துக்கு ஒரு படம், ஆனா அண்ணன் நடிச்சா அந்த படம் ஓடுன்றதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்க நடிக்க போற உங்களோட டேலண்ட் இன்னும் வேற லெவல். நீங்க மூவ் ஆகிட்டே இருக்கீங்க. அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அர்ஜுன் தாஸ் பிரதர் குயிக்கா முடிச்சிடுறேன். பட் ஏன்னா லாஸ்ட் லப்பர் பந்தோட சக்சஸ் மீட்ல எனக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. 2 வரியில முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கே பேசுங்க. ஆனா இவ்வளவு பேசுறேன் ஏன் பேசலன்னு தோணல. ஏன்னா வாயடிச்சு போயிட்டேன் அந்த டைம்ல. அர்ஜுன் தாஸ் பிரதர் யூஸ்வலா ஒரு ஆக்ரோஷமா பேசுற ஒரு ஆளு. கைதி படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த போட்டோல 5 பேரோட போலீஸ்காரோட பேர் இருக்கு, அது கொண்டு வரதுக்கு லாங் டைம் செட்டில் பண்றான் அப்படின்னு மாசா பேசின ஆக்ஷனா பேசினவரை இந்த படத்துல ஆட்டுக்குட்டியை தடை கொடுத்த மாதிரி அமைதியா பேச வச்சு
எப்படி பாஷா படத்துல மாணிக்கம் ரஜினி சார் வந்து கட்டி வச்ச எல்லாரும் அடிப்பாங்களோ அதே மாதிரி தலைவன் அடிவாங்க வச்சு ஒரு இன்னொரு சைட் ஆஃப் அர்ஜுன் தாஸ் அவர்களை நீங்க டெஃபினட்டா அதை பார்க்கலாம். அதுல இந்த சாங்ல நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அர்ஜுன் தாஸ் ப்ரோக்கும் சிவாத்மிகா அவர்களுக்கும் கெமிஸ்ட்ரி, அந்த கேரக்டருக்கான ரோலை எவ்வளவு உணர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அர்ஜுன் தாஸ் ப்ரோ, இந்த படம் உங்களை வேற லீக்குக்கு டெஃபினட்டா கொண்டு போகும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். கமிங் டு ஹீரோயின் சிவாத்மிகா, அவங்க ஒரு ஹீரோயின் மாதிரியே அவங்க நம்மளோட ஃபீல் ஆக மாட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி ஃபீல் ஆவாங்க. பிகாஸ் ஏன் அப்படி சொன்னா, வெரி ஃபர்ஸ்ட் வே ஆஃப் கான்வர்சேஷன் வித் ஹர் ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஃப்ரெண்ட்லி. ஈவன் அவங்க எப்ப பண்ண ஏதாவது ஒரு மெமிக்ரி, அந்த ஃப்ரீ டைம்ல ஏதாவது மெமிக்ரி பண்ணா, சார் இந்த மாதிரி பண்ணி காட்டுங்க சார், இவங்க வாய்ஸ் பண்ணி காட்டுங்க, அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அந்த விஜய் சேதுபதி இந்த மாதிரி பண்ணி காமிக்கும் போது ஷி ஃபீல் ரொம்ப ஹாப்பி அந்த டைம்ல. ஸோ குமுதா மட்டும் இல்ல, குடும்பமே ஹாப்பி ஆச்சு, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமா நிறைய பேரை சில பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். நிறைய நண்பர்கள், ஸ்பெஷலா தலைவர் ஆர்ட் டைரக்டர் மனோஜ், அவருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. படம் பார்க்கும்போது தெரியும் அவருடைய ஒர்க் எப்படின்ட்டு. அதே மாதிரி எடிட்டர் தலைவர் பிரசன்னா ஜிகே, அவரோட கட்ஸ் வேற லெவல் கட்ஸ், அவருக்கு ஒரு பலத்தை கைத்தல் கொடுக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய படங்கள் பண்ணி இன்னைக்கு இந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. அண்ட் டெக்னீஷியன்ஸ், குறிப்பா நம்ம டிஓபி ராஜ்குமார் சார், ரொம்ப விஷுவல்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. அன்னைக்கு கூட நடித்த அத்தனை சக நடிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படம் ஒரு டெஃபினட்டா ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஹாப்பியான, நீங்க படம் பார்த்துட்டு வரும்போது சூப்பர்யா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். எப்படி வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு லவர் பந்து, ஒரு 3PKC அந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஹாப்பி படமா இருந்ததோ, அது மாதிரி பாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான படமா இருக்கணும். அண்ட் ஒன்ஸ் அகைன் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு விஷால் ப்ரோ. லவ் யூ லவ் யூ லவ் யூ. அது தவிர எனக்கு வேற எந்த வார்த்தையும் சொல்லணும்னு எனக்கு தெரியவே இல்லை. நிறைய டைரக்டர்ல கடந்து வருவோம். ஆனா ஒரு சில டைரக்டர்ஸ் நம்ம வந்து சில டைம் மூவ் ஆன் ஆயிடுவோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் ஃப்ரம் த டே எப்படி என் கூட பேசினாரோ அதை விட அதிகமான அன்பு தான் இருக்கு. அந்த அன்பு தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கு விஷால் வெங்கட் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பார்த்திபன் சார். சார் நான் ஹியூஜ் ஃபேன் சார், ஆக்சுவலா ஹியூஜ் ஃபேன். அவர் போட்ட புதிய பாதைக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, இன்னைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து என்ன படம் போறாருன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ஸ். அவர் மாதிரி மெமிக்ரி பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க, அவரை மாதிரியே இருக்கிறா லைட்டா அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சார் இறைவன் நிலையெல்லாம் ஆடிஷன்லாம் வந்து அனுப்பியிருந்தேன் சார். ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த இதுல ஏதாவது உங்களோட சின்னதா ஸ்கிரீன் ஸ்பேஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவர் டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் மணிகண்டன் ஐயா. சின்ன சின்ன ஒர்க்கு கூட அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுவாரு, நானும் அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன். அந்த ஒரு இது இருக்குல்ல, ஒரு உயரம் போனதுக்கு அப்புறம் ஒரு தலகணம் இல்லாம இருக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல. அந்த ஃபீல்ல இப்ப இருக்காரு. ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு எப்ப அடுத்த படம் வரும்னு தெரியல. அதனாலதான். ஓகே, லவ் யூ. பிரசன்ட் மீடியாவுக்கு நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. சாரி, ஒன்றையும் சொல்லிக்கிறேன். என்னோட ஒய்ஃப், என்னோட பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா போகும்போது சொல்லலைன்னா திட்டுவாங்க. அதுக்கு அனைவருக்கும் வணக்கம். எங்க படத்துக்கு படத்தோட கண்டென்ட் நிறைய இருந்தாலும் விழாவில் கண்டென்ட் வேணும் அப்படின்னா வந்து பார்த்திபன் சார் வேணும். கட்டாயத்துக்கு மணிகண்டன்றத ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கெம்பிரியோ பிக்சர்ஸ், நான் இந்த படம் பார்த்துட்டு படம் பிடிச்சிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பிறகு எம்ப்ரியோ பிக்சர்ஸோட சுதாகரன் சார் வந்து ஒரே ஒரு தடவை போன்ல பேசினாச்சு. கிட்டத்தட்ட அவர் பண்ணாத தொழிலே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் வந்துட்டு சினிமாவில் வந்து எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு வருவாங்க. சுதாகரன் சார் வந்து சினிமாவிலையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்துருக்காரு. ஏன்னா அத்தனை தொழில வெற்றிகரமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணாத தொழிலே பாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விப்பட்டேன். இதுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி இப்ப வந்து ரொம்ப அடுத்த மாசத்துல ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு சேட்டலைட் சேனல் அவங்க வந்து சுகுமார் சார் சேட்டலைட் சேனல் வந்து லான்ச் பண்றதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன இவ்வளவு சேனல் இருக்கு, என்ன அதுல வித்தியாசம் அப்படிங்கிறப்ப மற்றொரு நியூஸ் கேள்விப்பட்ட ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எக்ஸ்க்ளூசிவா பெண்களுக்கான தொலைக்காட்சி அப்படின்னாங்க. ஸோ ஐடியாவே ரொம்ப ரொம்ப இன்னோவேஷனா ஒரு விஷயம் இருக்குது. நிறைய தொழில வெற்றி அடைஞ்சவங்க வந்து சினிமா நோக்கி வரணும். சினிமாவுக்குள்ள வந்து பல கனவுகளோட நம்ம விஷால் வெங்கட் மாதிரி நிறைய இயக்குநர்கள், நிறைய
இளம் டெக்னீஷியன்ஸ் வந்து நிறைய கனவுகளோட இருக்காங்க. சுகுமார் சார் மாதிரி புதுசா வந்து நிறைய படங்கள் பண்ணும் பொழுது இங்க வந்து ரொம்ப அழகான கண்டென்ட், பாம் மாதிரியான நல்ல கண்டென்ட்லாம் உள்ள வரும். இந்த படம் நம்ம எல்லாருமே ஒரு டீசர் பார்த்துருப்போம். காளி வெங்கட் சார் அவரோட கண்ணு, காது, மூக்கு எல்லாமே நடிக்கும் இந்த படத்துல. அடுத்த கட்டமா காளி வெங்கட் சாரோட கண்ணு, காது, மூக்கு மட்டுமா நடிச்சிருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப அத அழகா நான் இதோட அந்த கிளிம்ஸ பார்த்துட்டு இது எப்படி ஒரு முழு படமா பண்ண முடியும், முழு படமா எப்படி இதை வந்து எடுத்துட்டு போக முடியுங்கிறப்ப நம்ம வந்து எப்படி குட் நைட்ல வந்து கொரட்டா ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அதை சுத்தி வந்து ஒரு அன்பு, அந்த அந்யோன்யம், இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பின்னி ஒரு அழகான ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா மண்டேலா, ஒரு முண்டாசுப்பட்டி, இந்த வரிசையில சம்பந்தப்படுத்தி பேசப்படக்கூடிய ஒரு வெற்றி படமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அர்ஜுன் சார் அவர் லீடா நடிச்சு நிறைய அவார்டுகளை வென்ற ரசவாதிக்கு அடுத்தபடியா இந்த படம் பாம். எப்படி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து டைரக்டர் சொன்னதை வந்து அப்படியே கேட்டுட்டு நடிப்பாரா இந்த காலகட்டத்துல எல்லாம் அப்படின்னா அவர் நடிச்சிருக்காரு. டோட்டலா அவரோட வேற ஒரு தளத்துல நின்று கொஞ்சம் கூட ஒரு எக்ஸ்ட்ரா லிபர்ட்டி எடுத்துக்காம டைரக்டர் என்ன கேட்டிருக்காரோ அதை மட்டும் அழகா பண்ணி ஒரு படம் பண்ணிருக்காங்க. இதுல மற்றும் ஒரு சிறப்பா இமான் சாரோட மியூசிக் சொல்லவே வேணாம். இங்க வந்து பாமர மக்கள், எளிய மக்களுக்கான சொல்லாடல்களை ஆங்கிலம் கலக்காம ரொம்ப அழகா எளிய மனிதர்களுக்கான பாடல்களை வந்து தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்க ஒரு இசையமைப்பாளர். சமீபத்தில் கூட கன்னட படங்கள்ல எல்லாம் சார் நிறைய மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. வழக்கம் போல நீங்க தமிழ்லயே நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சார். இங்க தேவை வந்து இமான் சாரோட பாடல்களுக்கான தேவை இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. மிகப்பெரிய மொழி போராட்டத்தையே வந்து இமான் சார் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண மக்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய பாடல்களை தந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல பாடல் இன்னும் எத்தனை காலம் தான் நம்ம சாங் வந்து விஷுவல் பார்த்துருப்போம். அந்த சாங் வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான மக்களோட அதை வந்து ஈஸியா கலக்கும். ஒரு 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 ஃபன்னியா ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அதுக்குள்ள எப்படி அவ்வளவு இன்டென்ஸான ஒரு விஷயத்த வந்து நம்ம விஷால் வெங்கட் டைரக்டர் வந்து யோசிச்சாரு அப்படிங்கிறதே ஆச்சரியமா இருந்துச்சு. சாதாரண விஷயத்தை தொடல, பெரிய பெரிய விஷயத்தையெல்லாம் தொட்டிருக்காரு. தொட்டினாலும் அதை வந்து எளிமையா ரொம்ப சரியா அதை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு ரைட்டர்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணதுனாலதான் அது பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னன்னா இதை எப்படி சொல்லணும், பெரிய விஷயத்த எளிமையா எப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு சீன் முடிஞ்சிச்சுன்னா அந்த சீனுக்கான அர்த்தம் வந்து வேற ஒன்னா இருக்கு. ரொம்ப சின்ன வயசுல ஒரு மெச்சூர்டான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. இதுல நடிச்சிருக்க பங்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களும் அவங்களோட முழு இதை கொடுத்திருக்காங்க. நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி. சக்தி சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வணக்கம். சக்தி சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ப்ரிமிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு டெட் பாடியை வச்சுட்டு எப்படி பிளே பண்ண போறாங்கன்றது வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து காளி வெங்கட் சார் வந்து மெட்ராஸ்ல ஷூட்டிங் அப்போ சொன்னார், சார் இந்த மாதிரி டெட் பாடியா நடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு புரியல, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியல. அதாவது ஒரு சின்ன வயசுல வந்து எத்தனை விதமான கேரக்டர் பணமாக நடிச்சிட்டாரு காளி வெங்கட் சார். நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஒரு நாள் மீட் பண்ணதுக்கு அப்புறமா எங்க ஒரு ஈவினிங் செஷனுக்கு அப்புறமா காளி சார் வந்து ஒரு சேவல் மாதிரி நடிச்சுக்கலாம் சார். உண்மையிலே சேவலை பார்த்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா தோணுச்சு, ஏதோ சைஃபையோ இல்லை ஜுராசிக் பார்க் மாதிரி படம் எடுத்தா காளி வெங்கட் சாரை வந்து ஏலியன் ஆவோ இல்லை டைனோசர் ஆவோ கண்டிப்பாக கேஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக அதையும் சிறப்பாக நடிப்பார். ஐ விஷ் தி என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ தி வெரி பெஸ்ட். இது வந்து ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஒரு அழகான மெமரியா அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ விஷால் வெங்கட் வந்து ஒரு கிரேட் ஹியூமன். எனக்கு ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு படம் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் வந்து பாருங்க அப்படின்னாரு.
ஸோ ஐ வாட்ச் த ஃபிலிம் வீட்டில் போட்டார். எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. நான் வந்து இங்கே இருக்க நிறைய பேர் பண்ண படங்களில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சிவாத்மிகா பெரிய ஃபேன், நித்தமருவானத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். சிவாத்மிகா ஆஸ் யூஷுவல் பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வாஸ் வெரி ஹாப்பி. நேரில் சொல்லணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸைட்மெண்ட்டாகவும் டெக்ஸ்ட்லாம் பண்ணீங்க, செம்மையாக பண்ணிட்டீங்க, செம்மையாக அப்படின்னு சொல்லியிருந்தேன். காளி வெங்கட்ல சொல்லவே தேவையில்லை, அவர் பேர் தெரிவிக்க விட்டுருந்தாரு. டிஎஸ்கே சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாருமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் தாஸ், நான் விஷால்கிட்ட கேட்ட ஒரே விஷயம், எப்படி அர்ஜுன் தாஸ் சார் யோசிச்சுங்க, சம்மந்தமே இல்லாமல் அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருங்க, நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பண்ணுவீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஐடியா வரும் அப்படின்னாரு. நான் அந்த கேள்வி அடிக்கடி கேட்கறதுனால தான் வந்து படத்தை பார்த்துறியான்ட்டார் அவர். நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்னையா எப்படியா பண்ணார் அவரு, ஆக்ஷன் என்னென்னமோ பண்ணுவார் அவரு ஒரு. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஜாப். அவர் என்ன கொடுத்தாலும் பண்ண முடியுறதை வந்து இந்த படம் ப்ரூவ் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் தெரிஞ்சவங்க, மணி சார், சக்தி சார், இமான் சார். ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். படம் கண்டிப்பாக செம்மையாக இருக்கு. ஸோ பீப்புள் என்ஜாய். ஸோ விஷால் வந்து சிலரங்கள் சில மனிதர்கள் மாதிரி ஒரு நல்ல படம் கொடுத்த மனுஷன் வந்து அடுத்து கண்டிப்பாக நல்ல படம் தான் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். ஸோ இட் பி a great success. தேங்க்யூ. தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆல். மேடையில் இருக்கிறவங்களுக்கும் மற்றும் இந்த விழாக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஓகே, இமான் சார் ஆல் சாங்ஸ் ஹிட் அப்படின்னு ஒரு ஆல்பத்தை ஆஸ் யூஷுவல் டெலிவர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கீங்க சார். சூப்பராக இருக்குது. இமான் சார் அவர் சொல்லணும்னா இஸ் அ மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, மேன் ஆஃப் ஹியூமனிட்டி அண்ட் மேன் ஆஃப் டிக்னிட்டி. ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு லெவலில் அமைஞ்சது. ஆல்வேஸ் ஐ ஃபீல் ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அபவுட் இட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அனுமதிச்சதுக்கு. அர்ஜுன் தாஸ் பிரதர் அவர் இருக்கிற ஒட்டுமொத்த இமேஜையும் உடச்சிட்டு இப்படி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். எனக்கு கதை தெரியும். ஸோ அதுக்கே அவர் பெருசாக பாராட்டலாம். பிரதர் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமைந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் பார்ட் இன் திஸ் ஃபிலிம் பிகாஸ் விஷால் வெங்கட் இஸ் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ பிரதர். அப்புறம் சிவாத்மிகா அவங்களோட நித்தம் ஒரு வானம்ல அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். அது நம்ம ஸ்க்ரீனில் தான் பார்த்தோம். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸை நேரில் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாட்டி எனக்கு கிடச்சிது. பிகாஸ் ஐ வென்ட் டு த ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ அப்போ பார்த்தேன் அவங்க அது எவ்வளோ அழகாக கன்வின்ஸ்டாக டெலிவரி பண்ணுறாங்கன்றதை நேரிலேயே பார்த்தேன். உங்களுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் டிஎஸ்கே பிரதர் லப்பர் பந்தில் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தாரு. கண்டிப்பாக பாம் படம் அவரோட நடிப்பை மிகப்பெரிய பேசப்படும் நான் ஸ்ட்ராங்காக நம்பர். பிகாஸ் உங்களை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்காரு என்கிட்ட விஷால். காளி வெங்கட் சார் நீங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களோட படம் எல்லாமே. ரீசெண்டாக உங்களோட மெட்ராஸ் மேட்னி அதை பார்த்துட்டு டேரக்டர் இங்கே தான் இருக்கார். ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராமில் அவன்கிட்ட மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், நான் அந்த படம் பார்த்துட்டு நிறைய இடத்துல கண்கலங்க. பிகாஸ் நிறைய காட்சிகளில் என்னோட அப்பாவை அப்படியே பிரதிபலிச்சுருந்தீங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டச்சிங்காக இருக்குது அந்த படம் பார்க்கும்போது. அதை நான் டேரக்டராக சொல்லிட்டு இருந்தேன், எப்படியாவது காலிங் சார் சொல்லிடுங்க நான் சொன்னது அப்படின்னு. பட் எனக்கு நேரில் சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் சார். அப்புறம் விஷால் வெங்கட் இந்த காலேஜ் மேட் ஸ்கூல் மேட் மாதிரி நானும் விஷால் வெங்கட்டும் ப்ரொடக்ஷன் மேட். ஏன்னா அவர் முதல்ல ஏஆர் என்டர்டைன்மெண்ட்டில் அக்பர் சார் ப்ரொடக்ஷனில் தான் ஃபஸ்ட் படம் பண்ணார். அங்கே தான் நானும் பண்ணேன். ஸோ அப்படி தான் அறிமுகம் எனக்கு விஷால் வெங்கட். ஒரு நார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படியே ஸ்டார்ட் ஆகி இப்போது அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். சார் நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க, நல்லபடியாக தான் பேசுவோம். அக்பர் சார் இருக்கார். விஷால் வெங்கட் எப்படின்னா அவர் பார்க்க தான் ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஒரு 50 kg இருக்கிற மாதிரி தெரியும் அவருக்கு. பட் அவரோட மென்டல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 டன் இருக்கும். ஏன்னா நான் அவர்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டே இருக்கும்போது அவர் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை வந்து பார்த்துக்கலாம். நான் ஒரு வாட்டி ஒரு லாஸ்ட் ஒரு 1 week பிஃபோர் ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மேட்டர் சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் அது. நான் வந்து இவரை நம்ம அவர் சமாதானப்படுத்த சொல்லுவோம்ல, அவர் நம்ம சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரதர், பண்ணிக்கலாம் பிரதர். ஸோ அவர் என்னென்னா விஷால் வெங்கட் நான் பழக ஒரு கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா அவருக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கேஷுவலாக ஃபேஸ் பண்ணுறாரு. அது எவ்வளோ கேஷுவலாக ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னா பிரச்சனை நடக்காத அளவுக்கு எங்கிட்ட நம்மகிட்ட பேசுவார். ஸோ அதை தாண்டி அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னென்னா இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் எப்படி சொல்கிறது மற்றவங்க வெற்றியை தன்னோட வெற்றியை நினைக்கிற ஒரு ஆள் அவர். பிகாஸ் 11 வெற்றி அடையும் போது
அது வந்து அவர் படம் வெற்றி அடைஞ்ச மாதிரி அது டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. நான் சில விஷயங்கள் விஜய்பிங்க உங்களுக்கு தெரியும் கேட்டேன், நான் ட்விட்டர் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் 11 பற்றி அப்படின்னாரு. ஸோ நம்மளோட வெற்றியை கூட அவரோட வெற்றியை நினைக்கிற ஒரு ஆள் அது. ஸோ அந்த அளவுக்கு வந்து விஷால் கிட்ட வந்து ஒரு காம்படிஷனான ஒரு ஆள் அது. ரெண்டாவது ஒன்று சொல்லணும்னா அவர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள்னா, இப்படி ஒரு கண்டென்ட்டை எழுதி அதை கதையாக்கி அதை ப்ரொடியூசர் போய் சொல்லி ஓகே பண்ணி படம் விளையாடுற தைரியம் இவரை தவிர வேறு யாருக்கும் வராது. கங்க்ராட்ஸ் விஷால். நீங்கள் எப்படி என்னோட படத்தோட வெற்றி உங்கள் வெற்றின்னு சொன்னீங்களோ அதே தான் சொல்கிறேன், இந்த பாமோட வெற்றி என்னுடைய வெற்றி மாதிரி இருக்குது. பிகாஸ் இந்த படம் பூஜை போட்டதுலேருந்து டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் விஷால் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ஆஸ் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதால பூஜை போட்டனாலேருந்து இன்னி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காரு. இன்னும் ஒரே வாரம் தான் பிரதர், வெற்றிக்கு ஒரு பக்கத்தில் தான் இருக்குது. சீக்கிரம் அந்த எண்டை கிராஸ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அந்த சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி நல்ல நல்ல கண்டென்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி தொடர்ந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டே வராங்க. அவங்க இந்த பாம்பை ப்ரெசென்ட் பண்ணுறதுல ஐ எம் ரியலி ஹாப்பி சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கெம்பீரியோ பிக்சர்ஸ், அவங்களுக்கு இது முதல் படம். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அவங்க இதே மாதிரி நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும்னு ஐ லைக் டு சே. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போது. ஸோ இந்த கெம்பீரியோ பிக்சர்ஸ் இன்னும் சில காலங்களில் ஒரு பெரிய பிராண்டாக மாறணுன்றது என்னுடைய விஷ். ஸோ அதுக்கு என்னுடைய ஃபைனலி இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எய்ம் டீம். ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறது நார்மலான விஷயம் இல்லை. பிகாஸ் நம்ம அதை பார்த்துட்டோம், ரொம்ப நீட்டாக க்ளீனாக எந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. எய்ம் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அப்புறம் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான என்னுடைய விஷஸ். அண்ட் ஃபைனலி விஷால், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு நான் விஷ் பண்ணது விஷாலோட முதல் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நான் பார்த்து நிறைய இடத்துல எமோஷ்னல் ஆகி இவர் யாருன்னு தேடி இவர்கிட்ட பேசினேன். அப்போ ஆரம்பித்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவர் எப்போ அடிக்கடி அவர் ஞாபகம் வரும்போது தான் அவர் ஃபோன் பண்ணுவேன். அவர் அதே மாதிரி கால் பண்ணி இந்த படத்தோட அப்டேட் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இந்த படத்தோட பூஜை அன்னைக்கு நான் இருந்து பார்த்தேன். ஸோ அதில் ஆரம்பித்த அவரோட ஜேர்னி இன்னைக்கு இவ்வளோ அழகாக ஒரு படமாக எல்லாரும் பார்க்குற ஒரு ஆல்மோஸ்ட் அது ஒரு வெற்றி படமாக இருக்குன்றது இங்கே பேசின எல்லாரோட விஷஸில் இங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜிலே தெரியுது. இந்த படம் சில நேரங்கள் சில மனிதர்கள் மாதிரியே ஒரு சூப்பரான படமாக, அதை விட ஒரு பெரிய வெற்றியாக விஷாலுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசார நினச்சிக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும். அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் பிரதர், அவர் எப்போ பார்த்தாலும் அந்த ரொம்ப ஒரு பாண்டிங்கோட அவர் பேசுறது அவ்வளோ ஜென்யூனாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கு அர்ஜுன் தாஸ்க்கு இந்த படம் ரொம்ப ஒரு சூப்பரான படமாக இருக்கும். அவர் ரொம்ப புது டைமென்ஷனில் பார்க்குற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு இந்த படம் பெருசாக ஜெயிக்கணும். அந்த இந்த விமான் சார் ஹேட்ஸ் ஆஃப் சார். நீங்கள் பேசின விஷயங்கள் ஆகட்டும், நான் இதை ரொம்ப இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் சார். நீங்கள் எவ்வளோ பேரை அவங்களோட வாய்ஸ் எப்படி தேடி கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணுறது, இது ஹெல்ப் பண்ண உங்களுக்கு மறந்துருக்கோம். நான் இந்த இடத்துல சொன்னேன், என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது நீங்கள் தான் சார். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு மனசார அப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க. எவ்வளோ வாய்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, எவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸை கொண்டு வருது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சார். உங்களோட ஸ்கோரை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க சார். இந்த பாம்பில் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காளி அண்ணா உங்கள் மெட்ராஸ் மேட்னி இப்போ தான் பார்த்துட்டு அவ்வளோ எமோஷ்னலாக நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன்னா, அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ், லப்பர் பந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற படங்கள்னா இப்போ இந்தியாவில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்டர் காளி அண்ணா. எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோட நேமை அந்த நேமெல்லாம் கம்பேர் பண்ணாமல் சொல்லலாம், அதே லிஸ்ட்டில் காளி அண்ணாவை வைக்கணும். அவ்வளோ பெரிய ஆக்டர் காளி அண்ணா. ஸோ காளி அண்ணாவோட இந்த டைமென்ஷனை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா
ஸோ இங்கே பார்த்திபன் சார் வந்திருந்தாங்க. எவ்வளோ படத்துக்கு அவங்க இந்த மாதிரி யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி, ஸோ பார்த்திபன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். மணிகண்டன் அவர் மணி விஷாலோட ஜேர்னி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இருக்குது. ஸோ மணி இங்கே இருக்கிறது அவங்க எல்லாம் ஒரே டீம். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ் எம்ப்ரியோ பிக்சர்ஸ்க்கு பெரிய விஷயம் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய வெற்றிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக இருக்கணும். அந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் டு தி என்டையர் டீம். தேங்க்யூ. வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அர்ஜுன் தாஸ் சார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். விஷால் பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா சொல்லும் போது யார் பிரதர் பண்ணுறான்ற மாதிரி கேட்டேன். ஸோ அப்போ வந்து அர்ஜுன் தாஸ் பிரதர் பண்ணுறாருனாரு. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எப்படி பிரதர் அவர் எப்படி கரெக்டாக இருப்பாரா என்னன்ற மாதிரி கேட்டேன். அதெல்லாம் சூப்பராக கரெக்டாக இருப்பார் ப்ரோ, எல்லாமே பக்காவாக இருக்கணும். ப்ரோ ஆக்ட் கூட பண்ணிவிடுவார், ஆனால் அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே நாளைக்கு வந்து கொல்ல போகிறோம் பாருங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குமே. வாய்ஸ் என்ன ப்ரோ பண்ணுவீங்க, நீங்கள் பாருங்க ப்ரோ அப்படின்னாரு. அண்டு பார்த்தேன் நான் கண்டென்ட்டு பயங்கர கன்வின்சிங்காக இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டர் ஒரு இன்னசென்ஸை த்ரூஅவுட்டாக கேரி பண்ணோம். அதை வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு வில்லன் நடிகர் ஹீரோ ஆகி இன்னசென்ஸை பயங்கரமாக கேரி பண்ணுறது இந்தியாவிலேயே நான் ரஜினி சாரை சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒருத்தர்னா நான் அர்ஜுன் தாஸ் சார் கிட்ட தான் அதை பார்த்தேன். ஏன்னா இன்னசென்ஸை கேரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் சிவாத்மிகா அதே மாதிரி தான் ஃபுட்டேஜ் அப்பப்போ காட்டுவார் என்ன எடுத்துருந்தேன்னு. நான் பார்த்துட்டு க்யூட்டாக இருக்காங்களே பிரதர்னு. ப்ரோ உங்கள் அப்பா யார் தெரியுமா, இதுதான்டா போலீஸ். ஏன் ப்ரோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொன்னது ஒரு குப்பமா அப்படின்னா, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் பாலா ப்ரோ வந்து ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட். எல்லாருமே நம்ம சில ஆர்டிஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கணும். அவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபர்ஸ்ட் டேக்லேயே பயங்கரமாக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் அவர் ரொம்ப பெரிய கமெடியன் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டுருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானவர் காளியண்ணன். காளியண்ணனு பற்றி கொஞ்சம் நிறைய பேசணும். ஏன்னா நான் தெரியல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக. ஸோ அது முடிச்சுட்டு நான் டான் படத்தோட பைலட்டை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேரை அப்ரோச் பண்ணேன். இல்லைன்றதே இன்சல்ட் பண்ணி தான் சொன்னாங்க. அப்போது சரி காளியண்ணன்ட்ட கேட்போம் அப்படின்னு கேட்கும்போது உடனே மீட் பண்ணார். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ தருவீங்கன்னு கேட்ட யாருமே பண்ணல. என்னைக்கு வரணும் பிரதர் நடிக்கன்னு கேட்டார் எடுத்த உடனே. ஸோ அண்ணன் தான் வந்து அதை பண்ணார். அண்ட் அவரு தான் பாலா ப்ரோவுக்கும் எனக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு. ஸோ அப்படி தான் அந்த பைலட் நான் பண்ணேன். அதுதான் டானாக மாறுச்சு. அது அன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனால் போன வருஷம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அப்படி பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப 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 பெரிய விஷயங்க. அது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அது வந்து தொடர்ந்து, ஏன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்றதுன்றது வேற. அதுக்குள்ள ஒரு பிசினஸ் கால்குலேஷன் இருக்கு. இவன் ஜெயிப்பானா தோப்பானா, இவன் இதை வச்சு என்ன பண்ண போறான், இது எதுவுமே தெரியாம அவன் ஒரு முயற்சி பண்றான் சினிமால. அதுக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை தருவோம்னு சொல்லி பண்றது சாதாரண விஷயம் இல்லைன்னா ஒரு பெரிய சல்யூட் உங்களுக்கு. சூப்பர்ங்க. அண்ட் இது வேற யாரும் மேடையில் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து அவரோட பொட்டன்ஷியலுக்கான கேரக்டர் இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் கொடுக்கல. கூடிய விரைவில் அவர் வந்து ஒரு நேஷனல் அவார்ட் கண்டிப்பாக வாங்குவார். ஒன்றும் இல்லை 2ஆக வாங்குவாருன்னு நினைக்கிறேன். அண்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து விஷால் வெங்கட். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து 2022 அந்த ரவுண்ட் டேபிளில் தான் மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நிறையா பேசுவோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு மன உளைச்சல் பட்டீஸ். அவருக்கு மன உளைச்சல் எனக்கு ஃபோன் பண்ணுவார், நான் மன உளைச்சல் அவருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஸோ நான் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் வாருங்காச்சலோ நீ இங்கே தான் வருவேன்பாரு. ஆனால் ரஜினி சார் மாடுலேஷனில் ராஜ்கிரண் சார் வாய்ஸ் பேசிகிட்டு இருப்பாரு. ஏங்க நான் ஆல்ரெடி ஒரு மன உளைச்சலை கூப்பிட்றேன் ப்ரோ, மணிவண்ணன் சார் வாய்ஸ் பேசுவாங்க, நான் ஃபோனை வைக்கிறேங்கன்னு வச்சுருவேன். ஸோ இந்த படத்தோட பிகினிங்லேருந்து இவர் இந்த படத்தை எப்படி மவுண்ட் பண்ணார், என்னென்னலாம் கஷ்டப்பட்டாருன்னு நான் கூட வந்து கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் மேனேஜர். எப்போ ஃபோன் பண்ணால் நான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன் அந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன்னா நிறைய வேலை சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் ஜென்ரலாக டைரக்டர்ஸ் பண்ணுற வேலையாக இருக்காது.
ஸோ தசாவதாரத்தில் கமல் சார் ஒரு 10 வேடம் பண்ணுற மாதிரி இதில் ஒரு 100 வேஷம் பண்ணியிருக்காரு. அண்டு ரொம்ப நல்ல மனுஷன் அவருக்காக இந்த படம் ரொம்ப பெருசாக ஓடும். அண்ட் இந்த படம் வந்து ஒரு டீல் பண்ணுற ஃபிலாசபி வந்து ஒரு ராஜ்குமார் ஹிரானி சார் மீட்டரில் இருக்கும் இது. அண்ட் இந்த படத்தில் பேசியிருக்க ஒரு விஷயம், இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற நிறையா பிரச்சனைகளுக்கான ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுற படம் இல்லை, ஆனால் ஒரு கன்க்ளூஷனை கொடுக்குற ஒரு படம். அது நீங்கள் படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு இந்த படம் ரொம்ப பெரிய தேவை இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் படத்திலேயே ரொம்ப நல்ல டைரக்டர்னு பேர் எடுத்துட்டாரு. இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகும். அண்ட் அதை விட ரொம்ப பெரிய பேர் இந்த படத்துக்கு அவருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, ஸோ அவங்க தொடர்ந்து நல்ல படங்களை வந்து தியேட்டர்ஸில் புஷ் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். அண்டு ப்ரெஸ் மீடியா எல்லாருமே, ஏன்னா நீங்கள் தான் திரும்ப படங்களை வந்து ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பிரிட்ஜ். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ரொம்ப பெருசாக சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இந்த படத்தில் இருந்த எல்லா டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து இந்த படம் ஒரு நெக்ஸ்ட் லீப்பாக அமைய வாழ்த்துக்கள். அண்ட் கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. I'll start with the production house. சுதா மேம், சுகுமார் சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். விஷால் சார் பற்றி லாஸ்ட்டில் பேசலாம். இங்கே பேசினதுனால இவான் சார் எனக்கு உங்கள் மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அப்பா தான். அவர் பிளேலிஸ்ட்டு ஃபுல்லாக உங்கள் பாட்டு தான் இருக்கும். ஸோ ஐ எம் ஆல்சோ அ ஹியூஜ் ஃபேன். உங்கள் மியூசிக்கில் நடிக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். மணிகண்டன் சார், ஐ எம் அ வெரி 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 பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். I think you're a fabulous actor and thank you so much for coming here. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் டேக்கிங் யுவர் டைம் டு டாக் அபவுட் அவர் ஃபிலிம். காளி வெங்கட் சார், சார் உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட இவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். யூ டாட் மீ ஸோ மச் ஆன் செட் அண்ட் அந்த தோசை சாம்பார்க்காக கூட ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. You're a fabulous person, sir. Honor to work with you. செட்டில் என் கூட எப்போவுமே இருந்து என்னை அட் ஆல் டைம்ஸ் என்டர்டெயின் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு பிரியாக்கும், ஸ்மிருதிக்கும், சபரீஷ்க்கும், டிஎஸ்கே மோகன் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராஜ் சார், யூ டன் அ ஃபேபுலஸ் ஜாப். சந்தன் சார், எல்லாருக்குமே, எங்கள் டீமுக்கும் எங்கள் ஏடிஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஸ்டேஜில் பேசுகிறதே ரொம்ப பயம், ஸோ டக்குன்னு முடிச்சிருக்கேன். Vishal sir, you've gone through so much இந்த படத்துக்காக. அது வந்து சொல்லிட்டே போனால் அது ரொம்ப டைம் ஆகும். பட் லோகேஷ் சார் சொன்ன மாதிரி அவர் எப்பவுமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பார்த்துக்கலான்னு. சார், இந்த படம் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்காக இட் ஹேஸ் டு பிகம் அ ஹியூஜ். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், பிரபாவதின்ற ஒரு கேரக்டருக்கு நான் சூட்டபிளாக இருப்பேன்னு நினச்சி, ஒரு ஆடிஷன் இல்லை, எதுவுமே இல்லை, ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் செட் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். அந்த ட்ரஸ்ட் லெவலில் வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அர்ஜுன் சார், யூஆர் அ ஃபேபுலஸ் ஆக்டர். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் ஒண்டர்ஸ் ஃபார் யூ. உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணதுக்கு அவ்வளோ சந்தோஷம். பட் அதை விட உங்களை மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் இந்த படத்தினால கிடைச்சதுக்கு இன்னும் சந்தோஷம். அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ். அண்ட் நான் எல்லாரும் சொல்கிற மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி பண்ணுறதுனால, இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுனால, பெரிய ஹிட் ஆனால் வில் பி வெரி ஹாப்பி. ப்ளீஸ் September 12th எல்லாரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். It's a heart-warming film and I hope you all like it. Thank you. We are actually